ஹாய் மினி விலாக் பார்க்கலாமா? ஸோ நம்மக்கிட்ட 3 சாரீ கொடுத்துருந்தாங்க பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ 2 ப்ரைடல்து, ஒன்று அவங்க ரிலேட்டிவ்து. ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சாரீ பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. ஸோ அதை கிளாஸ் எடுத்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ப்ரொபோஷ்னலாக கொடுத்து சர்டிஃபிகேட்டோடு கொடுக்கறதுக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ குரோம்பேட் வித் அஸ்தினாபுர் பக்கத்தில் யார் இருந்தாலுமே ஓகே, நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தூரமாக இருக்கவங்களும் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ப்ரொபோஷ்னலாக சொல்லித்தரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெஹந்தி கிளாஸ், த்ரெட் பேங்கிள் கிளாஸ், அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் கிளாஸ், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு கமெண்டில் கிளாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சும்மா எடுத்து இப்படி பார்த்த பஃபி ஃப்ளீட் வைக்கிறது. ஆனால் அவங்க பஃபி ஃப்ளீட் கேட்கல. ஸோ அதுமாரி வச்சு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். ஸோ இன்னும் ப்ராப்பராக நம்ம பண்ணி நல்லா கற்றுக்கலாம். நான் ரொம்ப அர்ஜென்ட், அதாவது ஒரு 2 ஹவர்ஸில் வேணும்னா கூட நான் ரெடி பண்ணி தருவேன். நான் ஒரு 3 ஹவர்ஸ்லேயே 3 சாரியுமே நான் பண்ணிட்டேன். அதனால் வேகமாக ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த சாரியோடைய கலர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கே வச்சு பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா இப்போ நான் பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ராப்பராக அயர்ன் பண்ணிவிடுவாங்க. அது எப்படி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வீடியோவாக எடுத்து தனியாக நான் டீட்டெயில்ஸாக வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ஷய் தீதிக்கு இன்னைக்கு கோல்டு ஷாப்பிங் பண்ணது ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வீடியோக்கு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறதா இருந்தால் கூடமே சரி, தனியாக தள்ளி போய் தான் கொடுக்குறேன். பக்கத்தில் எங்கள் பாப்பா இருக்கிறனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நான் கரெக்டாக கஷ்டப்பட்டு இதுக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப்பில். ஸோ இதை விட்டுறக்கூடாது அப்படின்னுட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேலை. சரி, ஓகே, பாய்.